Hello viewers, welcome to Maths Tutor. Unit X is 1 la third sum. Given that f of x is equal to root of x minus 1 when x greater than or equal to 1, comma 4 when x less than 1. f of x வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. xோட வேல்யூ greater than or equal to 1 ஒன்று அல்லது அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா root of x minus 1 அப்படிங்கிற இந்த வேல்யூ f of x எடுத்துக்கணும். அண்டு xோட வேல்யூ less than 1 ஒன்றை விட குறைவாக இருந்தது அப்படின்னா f of x is equal to 4 அப்படிங்கிற இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். Find f of 0, f of 3, third one f of a plus 1 in terms of a given a greater than or equal to 0. ரொம்ப ஈஸியான சம் தான், சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் பாருங்கள். given f of x அப்படி ரைட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, f of 0. ஓகே, இப்போது 0ங்கிற வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இதில் எக்ஸில் 0 எங்கே வரும்னு பார்க்கணும். எக்ஸோட 0ங்கிற வேல்யூ ஒன்றை விட அதிகமான வேல்யூவா இல்லை ஒன்றை விட கம்மியான வேல்யூவா? 0ங்கிறது ஒன்றை விட கம்மியான வேல்யூ. அப்போ எக்ஸு லெஸ் தென் 1, கரெக்டு தானே இல்லையா? ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக லெஸ் தென் 1ஆக தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் 1ஆன இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். f of x is equal to 4 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எக்ஸுக்கு 0 ரீப்ளேஸ் பண்ணால் எக்ஸுக்கு 0னா கான்ஸ்டன்ட்டு தான் 4, அப்போ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ f of 0 is equal to 4 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, f of 3 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். x is equal to 3 அப்படிங்கிற வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் கம்பேர் பண்ணுங்கள். 3ங்கிற வேல்யூ ஒன்றை விட கம்மியான வேல்யூவா இல்லை ஒன்றை விட அதிகமான வேல்யூவான்னு பார்க்கணும். 3 வந்து ஒன்றை விட பிகர் இல்லையா, கிரேட்டர் தென் 1. அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விச் மீன்ஸ் இது வந்து என்னது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இல்லையா, ஒன்றை விட அதிகமான வேல்யூ. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன எடுத்துக்கணும், ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போது ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 3 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ வி கெட் ரூட் ஆஃப் 3 minus 1. root of 3 minus 1, 3 minus 1, 2. So f of 3 is equal to root 2. ஓகேங்களா? ஸோ 2 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த தேர்டு ஒன்று வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா f of a plus 1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல கிவன் வந்து பார்த்தீங்கன்னா a greater than or equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா லிசன் பண்ணுங்கள். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா a plus 1 வந்து கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? சரி, அப்போது a plus 1 வந்து greater than 0வா less than 0வான்றது நமக்கு தெரியாது, அதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏன்னா a தான் greater than or equal to 0. அப்போ a plus 1 என்னன்னு நமக்கு தெரியல இல்லையா? ஸோ அப்போ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a greater than or equal to 0. இப்போது LHS அண்ட் RHS ரெண்டு சைட்லேயுமே வந்து என்ன பண்ண போகிறோம்னா +1 வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், a plus 1 greater than or equal to 0 plus 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆட் பண்ண என்ன கிடைக்கும், a plus 1 greater than or equal to 0 plus 1 1 அப்படின்னு கிடைக்கும், கரெக்டாக? அப்போ a plus 1ஓட வேல்யூ வந்து என்னது, greater than or equal to 1. எக்ஸு a plus 1 அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேல்யூ எதில் தான் இருக்குது, greater than or equal to 1ல் தான் இருக்குது. ஏன்னா a plus 1ஓட வேல்யூ என்னது 1, விச் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ என்னது 1. இந்த இடத்துல x is equal to a plus 1 எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, 1 கிடச்சிருக்கு. அப்போது a plus 1 is greater than or equal to 1 அப்படின்னு வரும்பொழுது இதில் எங்கே வரும், greater than or equal to 1 இதில் தானே வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ 1க்கு ஈக்குவலாகவோ இல்லை அதோட அதிகமாக இருந்தாவோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய a plus 1ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, greater than or equal to 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ greater than or equal to 1ன்னு இருக்குல்லையே, அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், f of x is equal to root of x minus 1 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக a plus 1 ரீப்ளேஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், f of a plus 1 is equal to root of எக்ஸுக்கு பதிலாக a plus 1, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய minus 1. ஸோ +1 -1 கேன்சல் ஆகிட்டு நம்ம என்ன கிடைக்கும், ரூட் a மட்டும் கிடைக்கும். therefore f of a plus 1 is equal to root of a. That's all.